ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட பையனுக்கு ஃப்ரூட்ஸ் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். நாங்கள் ஸ்ட்ராபெரி எடுத்திருந்தோம். சார்ட் பேப்பரில் எப்படி ஸ்ட்ராபெரி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். 3 கலரில் சார்ட் பேப்பர் வாங்கியிருக்கேன். ரெட் கலர், க்ரீன், ஒயிட்டு. ஸ்ட்ராபெரி ரெடி பண்ணுறதுக்கு சார்ட் பேப்பரில் நம்ம வரைஞ்சிக்கலாம். உங்கள் பசங்களோட ஹைட்டை பொறுத்து எவ்வளோ பெருசு வேணும்னு சொல்லி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பாதி சார்ட் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பென்சிலில் வரைஞ்சி எடுத்துட்டேன். கண்ணெல்லாம் போட்டிருக்கேன். வரைஞ்சி எடுத்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணிக்கலாம். வேகமாக கட் பண்ணோம்னா இந்த ஷேப்லாம் மாறி போயிடும். நான் சைடில் இந்த மாதிரி வளைவாக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராபெரியில் இருக்குல்ல அந்த மாதிரி. நீங்கள் வரலன்னா நேராக கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரியோட பேஸ் கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 2-3 லீஃப் வரும். அதுக்காக க்ரீன் கலர் பேப்பரில் இந்த மாதிரி இலை மாதிரி வரைஞ்சிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் சார்ட்டில் நான் கண்ணு வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீதி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இலையை ஸ்ட்ராபெரி மேலே இருக்குல்ல அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஸ்ட்ராபெரி மாதிரி வந்துடுச்சு. இதில் நம்ம கண்ணு வரைஞ்சிருப்போம். அந்த ஷேப்பில் கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் க்ளூ போட்டு அந்த கண்ணையும் ஒட்டிடலாம். குட்டியாக வாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஒட்டிட்டு பார்த்தா ஸ்ட்ராபெரி ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே அந்த ஸ்ட்ராபெரி சீட்ஸ்லாம் போடணும்ல, அதுக்காக இந்த பேப்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் தேவையான இடத்துல கம் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே அந்த ஒயிட் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிடலாம். கலர் பென்சிலே வரையலாம். எதுக்கு குட்டி குட்டியாக ஒட்டிட்டு வேலையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சரியாக தெரியல. நான் வரைஞ்சி பார்த்தேன். அதனால் நான் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே சீட்ஸ் மாதிரி அவுட்லைன் பிளாக் கலரில் கொடுக்குறேன். ரெட் கலர் சார்ட்டில் எந்த கலரும் அவ்வளோக்கு தெரியல. பிளாக் கலரில் வரையும் போது தான் இது நல்ல ஹைலைட்டாக தெரிஞ்சுது. முதல்ல இலை வரைஞ்சோல்ல அதே மாதிரி இதை நேராக கட் பண்ணிவிட்டு அந்த இலை ஷேப்பில் வரைஞ்சிட்டு கட் பண்ணி மேலே நான் கொஞ்சம் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இலையில இருக்க மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்படியே ரவுண்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஸ்ட்ராபெரிக்கு மேலே கட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ரெட் கலர் ரிப்பன் எடுத்து அதை பின்னாடி டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். 2 சைடும் உங்களுக்கு எவ்வளோ கட்டுறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. நம்மளோட ஃபேன்சி ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸ்ட்ராபெரியும் தலைக்கு போகிறதுக்கு அந்த க்ரீன் கலரில் ஒரு தொப்பியும் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ராபெரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.